ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதம் என்றால் என்ன, சாபம் என்றால் எப்படி இருக்கும் என்றதை பற்றி அறிவுக்காகவும் உணர்வுக்காகவும் நாங்கள் இப்போ படிப்போம். சேர்ந்து என்னோட விசாரியுங்க. தீர்க்கதரிசி செப்பனியா என்ன எழுதியிருக்கிறார்? தேசத்தில் உண்டானது எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்வேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடர்வற்கேதுவானவர்களையும் துன்மார்க்கரோடே கூட வாரிக்கொண்டு, யாரோடு? துன்மார்க்கரோடு. இப்போ நாங்கள் ஆராய்ச்சி செய்வோம், துன்மார்க்கர் யாரவை எங்கே நிற்கணுமெண்டு. அவர் மனம் திரும்புவதற்காக வழிகளை பார்ப்போம். தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நடந்துகிட்டே இருக்கு. இன்று வரைக்கும் உலகத்தில் தங்களுடைய குடும்பங்களை தங்களை பூரணப்படுத்துவதற்காக பிள்ளைகளை பெற்று பெற்று பூமியை விளைவித்து அந்த விளைவு கர்மாக்கள் சேர்ந்து வருகிறது. வந்து அந்த விளைவு பின் அழிவை கொண்டுறது. இது ஒரு 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 நிலை. இது நிலைப்படுத்தப்பட்டது. கர்மாவோ உலகத்தின் மக்களினுடைய வாழ்க்கை தத்துவமோ இதுக்குள்ளால தான் வரப்போகிறது. அதுக்காக கடவுள் மீது கோவிக்கிறது இல்லை. இப்போ கடவுள் வருவார், எல்லாரையும் அழிக்க போகிறார். கடவுள் இரட்சிப்பார். அழிக்க தெரிஞ்சவர். படைத்தல், காத்தல், அழித்தல், இது மூன்றும் அவருடைய காரியம். நாங்கள் எங்களுடைய உருவத்தையும் எங்களுடைய சரும நிறத்தையும் எங்களுடைய தாய் தகப்பனையும் கூட எங்களுடைய வருங்காலத்தையும் கூட நாங்கள் தீர்மானிக்கவே முடியாது. ஒன்றும் இது எனக்கு வேணும், எனக்கு இதுதான் வேணும் என்று நாங்கள் தெரிவு செய்ய முடியாது. ஸோ இனி விஷயத்துக்கு வருவோம். வீடுகளின் மேல் வானசேனைய பணிகிறவர்களையும். அது என்ன வானசேனை? அது என்ன பணிகிறது? அதான் அந்த குலதெய்வங்கள். எல்லாருக்கும் வடிவா தெரியும். பணிகிறவர்கள், அவர்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்களுக்கு இங்கே பணிவிட பூசை எல்லாம் நடக்குது. ஏனென்றால் அவர்கள் ஏதோ தரப்போறார்கள், சம்திங் கொடுக்க போறார்கள் என்று இவர்களுக்கு நினைப்பு. பணிகிறவர்களுக்கு நினைப்பு அவர்கள் சம்திங் கொடுக்க போறார்கள் என்று. இது இனி பகுதி இல்லை. அவர்கள் ஜீவனை, உயிரை வாங்கிக் கொள்வார்கள். ஒன்றும் தரார்கள். நீங்கள் வாழ்ந்தவன் மனுஷன் எப்படியும் மம்பட்டியன் நிலத்தில் போட்டு கொத்தி ஒரு நட்டால் ஏதோ ஒரு முளைச்சி ஏதோ கனி தரும். இவர்கள் நெத்துக் கொள்வார்கள். அவர் தான் தாரார் என்று. தாங்கள் பலி கொடுத்தார்களே என்ன? யாருக்கு? வான சேனையை பணிந்து பொல்லாத ஆவிகள், வான சேனையில் உள்ள பொல்லாத தூதர்கள், அவர்களை சாமிகள் தெய்வங்கள் என்று அவர்களை போசித்து அவர்களுக்கு ஏதோ கொடுக்கறது அடங்காது. இந்த பால் பழம் பூஜை இந்த வடை எல்லாத்துக்கும் சரி வராதென்று கண்டு மிருகங்களை கொட்டுமை செய்து கொடுக்கிற பலிகளையும் கொடுக்கிறார்கள். இன்னும் பகிரங்கமாக நரபலி கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் கவனம், பிள்ளைகள் ஜாக்கிரதை. கொடுத்ததும் இவர் நினைச்சதை அது அடங்கிட்டுது. ஆனால் அது தேசத்துக்குள்ள வந்துட்டுது. தேசத்துக்குள்ள வரவழைச்சாச்சு. யாரை? வானசேன படைகளை வரவழைச்சாச்சு. அவர்கள் மனித ரத்தம் குடிக்கிறது. அந்த தீய சக்திகளினுடைய சாதாரண கிரியை. அது மனுஷருக்குள்ள தான் செயற்படும். அது மனிதர்களுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, ஆருடைய பிள்ளைகளுக்குள்ள திருரத்த தேவாட்டுக்குட்டியின் திருரத்த பலிக்கு ஏற்றுக்கொண்டு மெய்யாக திருரத்த மிளிர்ச்சி நெத்திகளில் இல்லாதவர்கள் அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிற மக்கள் தொகை. உலகமும் உலக பிரளயமும். இது வடிவாக தெளிவாக வாசிக்கிறேன். செப்பனியா 1ஆம் அதிகாரம். வேதம் எல்லார் வீட்டையும் இருக்கு. 25 ரூபா கொடுத்தா எங்கேயும் வாங்கலாம், எந்த நாட்டு காசுலையும் வாங்கலாம். கர்த்தரை விட்டு பின்வாங்கிறவர்களை கர்த்தருடைய சத்தத்துக்கு செவியம் எடுத்துக்கொள்வார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கொண்டு வந்தால் உங்களை அடிப்போம், வெட்டுவோம், கொல்லுவோம், குத்துவோம் என்று தான் சொல்லுதுகள். யார் சொல்றது? அதுக்கு அவர்களுக்குள்ள எந்த ஒரு மனுஷன் இப்படி கதைப்போம்? இப்படியே நான் சொல்றேன். கர்த்தரை விட்டு பின்வாங்கிறவர்களையும்
கர்த்தரை தொடாமல் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். சங்காரம் பண்ணி ஆகணும். எனக்கு இப்படி சந்தோஷம். நான் சந்தோஷப்படுறேன். கெட்டவன் பிள்ளைகளை கற்பழிக்கிறவன், பிள்ளைகளை கற்பும் அளித்து சித்திரவதையும் செய்து பிச்சவன்களை கிளர்ச்சியாக கூட தின்னுற ஜாதி மக்கள் நல்ல உடுப்பு போட்டு நல்ல அணிவகுப்பில் இருக்கிறார்கள், முதலிடங்களில் இருக்கிறார்கள் என்றால் ஏன் அவர்கள் பிள்ளைகளை இறைச்சியை சாப்பிட்றார்கள் தெரியுமா? உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியுமா? அவளை சாப்பிட்டால் ஒரு ஆடு மாட்டை சாப்பிட்ற இறைச்சி இப்படியா இருக்குமால் கடவுள் மனிதனுடைய மாமிசத்தை, இது சொல்லலாமோ தெரியும், எனக்கு சொல்லவே பயமாக இருக்குது. யாரும் உண்மையில தின்றுங்கிறப்போ அந்த ஜனங்கள் நான் இனியும் ஒருத்தரையுமே நம்புறதுக்கு இடம் இல்லைங்க. என்ன பிள்ளைகளுடைய மாமிசம், மனுஷனுடைய மாமிசம் மிகவும் 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 தரமானது. அதனால் சாப்பிட்டால் அவர்கள் 100 ஆண்டு வாழுவார்கள், அல்லது உடம்பு நிலையோ அந்த அவர்களுடைய சருமம் வந்து ஒரு அழகு கொடுக்கும் என்று சொல்லி செய்கிறார்கள். தேவ சாயலோடு தேவ பக்தியோடு இருக்கிறவர்களுடைய சருமம் எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமோ? எஸ். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். மௌன விரதத்தை போடட்டாம். சாப்பிடாம 40 நாள் இருந்தால் என்ன, என்ன செய்தால் என்ன, சரி வராது. மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாள் சமீபமாய் வரட்டும் 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 வரட்டும். ஆமென். கர்த்தர் ஒரு சகாயத்தை, யாகத்தை ஆயத்தம் பண்ணி, மன்னிக்கணும், கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைக்கிறார். இன்னைக்கு பயமா கிடக்கு, என்ன நடக்க போக தெரியல. கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறு சேர்த்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புறவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். சரி, இப்போ சில உலகம் வாசிக்கலாம். என்ன பாவம் செய்கிறவன் கருமன் கொடுமனைத்தான் அன்று தண்டிக்க போறார். நல்லந்தானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தானே. பண்ணட்டும், சங்காரம் பண்ணட்டும். இப்போ ஆட்டுக்குட்டின்ற செல்ல குஞ்சுகள் எல்லாம் தப்பி ஓடுங்க, இஞ்சல வாங்கோ, கமான். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்க முன் பதரை போல் நாள் பறக்கு முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கு முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து, வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, எங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு உய்த்து ஆராய்ந்து சோதித்து மனம் திரும்புதலிலையும் தர்மம் செய்கிறதிலையும் இருதயம் குழந்தைகளைப் போல் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறதிலும் கவனமாக இருக்க வேண்டும். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். இதற்கு எந்த விக்கிரகங்களும் தேவையில்லை. தேவைப்படாதவை விக்கிரகங்கள். விக்கிரகங்கள் வந்து தோஷங்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் பூரணமாக அறிந்து கொள்ளுங்கள். அவை தேசத்தில் இன்னும் அநேக பலியெடுப்புகளை கொண்டு வரப்போகின்றது. தேவ சத்தியத்தை பூமிக்குள்ள கொண்டு வராமல் வரப்போனால் மெய்யான சக்தியான பரிசுத்த சக்தி பூமியை அழிக்க வந்து கொண்டிருக்கிறது. அழிப்பு சக்தி பூமியை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை திட்டவட்டமாக சொல்லி முடிக்கிறேன். இதற்கு ஆண்டவர் உங்களை வெறும் கையோடு விடவில்லை, கேடயம் தராமல் விடவில்லை. கேடயம் கிறிஸ்து தான். அந்த கேடயம் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் நெத்திகளில் அடையாளமாக போடப்பட்டிருக்க வேண்டும். திரு ரத்தத்தால் உண்டான பொட்டு தேவதூதர்களுக்கு தெரியும். கிளீன் போடப்பட்டிருந்தால் தேவதூதர்கள் நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு வேண்டியவற்றை செய்து எங்களை அழைத்து செல்வார்கள். அப்பொழுது ஒரு வேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கோபத்தின் நாளில் நாங்கள் மறைக்கப்பட வேண்டுமே ஆனால் எங்களுக்கு மேலே ஒரு தேவ கவசம், தலைக்கு போடுற சீரா, தலையில் துண்டெல்லாம் போட்டெல்லாம் இப்படிலாம், இயேசுதான் அவர்.
தலையில் எடுத்து போகிற சீரா யார் என்று கேட்டால் இயேசு. வெள்ளிய மெல்லிய வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக. மெல்லிய வெண் வஸ்திரம் என்றால் எல்லாரும் வெள்ளச்சீலையோடையே அப்படியே பூமியில் போகிறது ஒரு மார்க்கம். அப்போ கலர் உடுப்பு போட்ட உடனேப்பான் தானே ஏதோ ரொம்ப சாதி உறைஞ்சவன் போல இருக்குது. ஐயையோ, அவனோட மனசு ரொம்ப பாதிக்கப்படும். ஆனால் அவனுடைய மனசோ ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே வெள்ள மனசாகவே வாழ்ந்த மனுஷன் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே எடுபட்டு கொண்டவனா இருக்கலாம். ஆனால் இந்த எடுப்பு அவனை தாக்கும். அவன் இந்த எடுப்புகள் குறைக்கிறது நல்லது, வெள்ளை உடுப்பை போடுறது நல்லது. ஆனால் இதுக்கென்ற ஒரு கூட்டமே உருவாகி வெள்ளை உடுப்பை போடுறது அல்ல. வச்சு பார்க்க இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அதல்ல. நிறைய மக்கள் வறியவர்கள் கூட எல்லோரும் வரப்போகிறார்கள். அந்த கூட்டம் மெல்லிய வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் என்றால் இதயம் திரும்பப்பட்டு மெல்லிய வெண் வஸ்திரமாக, பட்டாடையை போல மெல்லிய வெண் வஸ்திரமாக, வெண்மையாக, பஞ்சை போல பனியை போல வெண்மையாக இதயம் திரும்பினார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய முத்திரையை போட்டுக்கொள்ளுங்கள். நான் இப்போவே உங்கள் எல்லோரும் மீதும் பரிசுத்த ஆவியும் அன்பையும் ஏவி விடுகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன்.